வெல்கம் டு பிசினஸ் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைய ரெசிபி கெட் த டிசிஷன் மேக்கர் டுகெதர். முடிவெடுப்பவர்களை ஒன்றிணையுங்கள். பெரும்பாலான நிறுவனங்கள்ல, குறிப்பா பெரிய நிறுவனங்கள்ல சிங்கிள் டிசிஷன் மேக்கர் கிடையாது. டாப் பாஸ் கூட மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிற மற்றவங்களோட கன்சல்ட் பண்ணணும். சேல்ஸ் பீப்புள் பெரும்பாலும் எல்லா டிசிஷன் மேக்கர்ஸையும் தன்னுடைய பிரசன்டேஷனை பார்க்க ஒன்றிணைக்க முயற்சிக்கிறாங்க. ப்ராக்டிக்கலா அது பொதுவா சாத்தியம் இல்லாததா தான் இருக்கு. சீனியர் பீப்புள் பிஸியான ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. மட்டுமில்ல, விற்கப்படுவதற்காக நிச்சயமா அவங்க தங்களை சிரமப்படுத்திக்க போறது கிடையாது. ஸோ அதனால கீ அக்கௌண்ட் சேல்ஸ் பீப்புள் ஒரு டிசிஷன் மேக்கர்ஸ் கூடயும் தனித்தனியா பேசணும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது பொதுவா சேல்ஸ் பர்சன் இல்லாம அவங்களுக்குள்ள கன்வின்ஸ் ஆகி உங்க கிட்ட பிசினஸ் பண்ண ஒப்புக்கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். பல சந்தர்ப்பங்கள்ல எவ்ரிடே பையிங் செய்பவர்கள் அவங்களால மீற முடியாத டைட் பாராமீட்டர்ஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எதையுமே சேஞ்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு வேறொருத்தருடைய அனுமதி தேவை. ஆனா அந்த அவர் இவரை பழைய வழிக்கே திருப்பி அனுப்பிச்சு விடுவார். கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங் மூலமா இந்த முட்டுக்கட்டையை உடைக்க முடியும். சரியான வகையான ப்ரமோஷன்ஸை பயன்படுத்துறது, கீ டிசிஷன் மேக்கர்ஸ் ஒருவருக்கு ஒருவர் பேசுறத என்ஷூர் பண்ணும். அது மிகவும் சிறப்பா செயல்பட்டா ஒருத்தருமே அந்த மீட்டிங் அவங்களுடைய சொந்த ஐடியா அப்படின்னு நினைப்பாங்க. உதாரணமா, முதல் லாங் லைஃப் லோ எனர்ஜி லைட் பல்பு மார்க்கெட்ல வந்தப்போ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் தான் பல்போட விலையை விட 10 மடங்கு அதிகம் இருந்தது. ட்ரெடிஷனல் பல்போட எனர்ஜியில 1/5 மட்டுமே இவ பயன்படுத்தினாலும் காஸ்ட் எஃபெக்டிவா செலவு குறைந்ததாக மாற்ற போதுமானதாக இல்லாமல் இருந்தது. அது மட்டும் இல்லை, they lost 50 times longer அப்படிங்கிற மிகப்பெரிய நன்மை கூட இருக்கு. இந்த ப்ராடக்ட் மதிப்புக்குரியது, ஒர்த் அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுல இந்த மார்க்கெட்டிங் டீமுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. பிரிட்டனுடைய மிகப்பெரிய பல்பு மேனுஃபேக்சரர் ஆஸ்ட்ரம் இந்த புது பல்புகளை கன்சியூமர்ஸை விட பிசினஸுக்கு அதிக பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நியாயப்படுத்தினார். காரணம், எனர்ஜி சேவிங்ல இல்ல, பல்புகளை ரீப்ளேஸ் பண்றதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஒரு ஆபீஸ் பில்டிங்ல பல்புகளை மாத்துறதுக்கு பணம் செலுத்துறது எக்ஸ்பென்சிவ். ஆனா பல்புகள் தரையில இருந்து ஒரு 30 அடி உசரத்துல இருக்கிற ஒரு வேர் ஹவுஸ் இல்லைன்னா ஒரு ஃபேக்டரியில அதை மாத்துறதுக்கு ஆகிற செலவை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் பெருசு கிடையாது. ஸோ 30 அடி உயரத்துல மாத்துறது தான் இன்னும் எக்ஸ்பென்சிவ். அன்பார்ச்சுனேட்லி ஆசிரமோட சேல்ஸ் பீப்புள் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஒரு மெயின்டெனன்ஸ் மேனேஜர்ஸுக்குமே அவங்களுடைய ஃபைனான்ஸ் டைரக்டர்ஸ் பொதுவா ஒரு பல்புக்கு இவ்வளவுதான் அதிகபட்ச விலை, ஒரு பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லாங் லைஃப் பல்புகளோட விலையை ஈடுகட்ட இந்த விலையை விட மிக குறைவா இருக்கிறதாகவும் சொன்னாங்க. ஸோ பிரைஸ் அங்க மேட்ச் ஆகல. ஃபைனான்ஸ் டைரக்டர்ஸ் ஆசிரமுடைய சேல்ஸ் பர்சன் கிட்ட பேச மாட்டாங்க, மாறா திரும்ப மெயின்டெனன்ஸ் மேனேஜர் கிட்டே தாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் மேனேஜர்ஸையும் பினான்ஸ் டைரக்டர்ஸையும் ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு வழியை, ஒரு ஐடியாவை ஆசிரமுடைய மார்க்கெட்டிங் பீப்புள் கண்டுபிடிச்சாங்க. அவங்க பினான்ஸ் டைரக்டருக்கு ஒரு சின்ன பணப்பெட்டி, கேஷ் பாக்ஸ் அனுப்புனாங்க. அதுல ஒரு லெட்டர் இருந்தது. இந்த லெட்டர்ல உங்க நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு $50,000 மிச்சப்படுத்துற தகவல்கள் அந்த பெட்டியில இருக்கு அப்படின்னு எழுதியிருந்தது. உங்களுடைய மெயின்டெனன்ஸ் மேனேஜர் கிட்ட தான் இந்த பாக்ஸோட சாவி இருக்குன்னு அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் மேனேஜருக்கு இதே மாதிரி ஒரு குறிப்போட சாவி அனுப்பப்பட்டது. ஸோ வெளிப்படையா ஒரு மேனேஜர் இல்லைன்னா இன்னொரு மேனேஜர் ஒரு சிம்பிள் கியூரியாசிட்டியில மற்ற மேனேஜரை கான்டாக்ட் பண்ண போறாங்க. பாக்ஸை திறந்தா லாங் லைஃப் லோ எனர்ஜி பல்பு 2 பேருமே உடன்பட்டு வாங்குறதா இருந்தா, யாரு அவங்க 2 பேருமே மியூச்சுவலா அக்ரி பண்ணி வாங்குறதா இருந்தா, அவங்க செய்யக்கூடிய காஸ்ட் கட்டிங், காஸ்ட் சேவிங்ஸ் குறித்த கால்குலேஷன்ஸ் டீடைல்டா அந்த பாக்ஸ்ல, அந்த லெட்டர்ல கொடுத்திருந்தாங்க. தட் ஓபன் த சேல்ஸ் கீ டேர். சரி, உங்களுக்கான எக்ஸ்ட்ரா டிப்ஸ். ஒரு நிறுவனத்திலையும் டிசிஷன் மேக்கர்ஸ் நீங்க அடையாளம் கண்டு அப்ரோச்சை பர்சனலைஸ் பண்ணுங்க, கிளியரா ஹோம்வொர்க் பண்ணுங்க. அது அவங்களுடைய நிறுவனத்துடைய ஸ்பெசிபிக்கா எப்படி பயனளிக்கும், அவங்களுடைய நிறுவனத்துக்கு ஸ்பெசிபிக்கா எப்படி பயனளிக்கும் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில எவ்வாறு பயனளிக்கும் அப்படின்னு
டீட்டெயில்டா விளக்குங்க. அவங்க ஒன்று கூடாமல், அதாவது அவங்க 2 பேரும் ஜாயிண்டா இது பண்ணாம நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிறத நீங்க என்ஷூர் பண்ணுங்க. ஒரு டேஞ்சபிள் ப்ராடக்டோட ப்ரமோஷன்ஸை சுவாரஸ்யமா ஆக்குங்க. சும்மா போன்ல மட்டுமே பேசாம உங்க கூட பிசினஸ் டீல் பண்ணணும்னு உங்க கஸ்டமர்ஸை நினைக்க வையுங்க. பிசினஸ் இன்சைடரோட 50 இன்டென்சிஃபைங் சக்சஸ் ஸ்டோரிஸ் ஸ்பெஷல் எடிஷன்ல உங்க கம்பெனியை ஃபீச்சர் பண்ணி இந்த குவார்டருடைய கேம் சேஞ்சரா உங்களை அடையாளப்படுத்திக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.